சிவாய நமங்க. இளவரச சாமிகளும் பட்டத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமாக எங்களுடைய வாழ்க்கைகள் மதுரை ஆதீனத்தில் ரொம்ப அற்புதமாக நிர்வாகமும் நடந்துட்டு இருந்தது. அப்போது சன்னிதானம் கேமராலேயே எங்களுடைய நடவடிக்கைகள் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அதற்கப்புறமும் அந்த தகவலையும் எங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, காலையிலேருந்து ஆஃபீஸ் நிர்வாகம் பார்த்தோம், பூஜையெல்லாம் முடித்தோம். இரவு சன்னிதானம் ஓய்வுக்கு போயிட்டாங்க. நான் எப்போவுமே ஓய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி சன்னிதானத்துக்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சன்னிதானத்துக்கிட்ட எப்போவுமே சொல்கிறத வழக்கம். சன்னிதானம் எதுனாலும் உடனே அந்த காலிங் பில் உடனே அடிக்கட்டும், சன்னிதானம் நல்லா ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் நான் ஓய்வுக்கு வருவேன். அதுக்கப்புறம் என்னுடைய ரூமுக்கு போயிட்டு என்னுடைய சின்ன சின்ன பணிகள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒடுக்கத்துக்கே வந்து நம்ம தூங்குவோம். அப்போ ஒரு நாள் திரும்பி வரும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆஃபீஸில் டெய்லியுமே கணக்கு முடித்து என்ன வாடகை வந்திருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் சன்னிதானத்துட்டு ஒப்படைப்பேன். அன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தியாக இருந்ததுனால கணக்குகள் பார்க்காமே விட்டுட்டேன். அப்போது இரவு ஒரு 11:30 மணி இருக்கும். சரி, சன்னிதானம்லாம் ஓய்வுக்கு போயிட்டாங்களா, நம்ம போய் தூங்குறது தானே அப்படின்னு உடனே அந்த கணக்குகள்லாம் முடித்து அந்த சிட்டையெல்லாம் எழுதி நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒடுக்கத்துக்கு போகிறேன். போகும்போது பார்த்தா சன்னிதானம் ஓய்வில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் கேமரா போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே முழிச்சிருக்காங்க. ஒடுக்கத்தில் இருக்கிற சிற்பந்திகள் எல்லாருமே முழிச்சிருக்காங்க. போனோடனே சொல்கிறாங்க, தம்புரா 11:30 மணிக்கு கூட ஆஃபீஸில் என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, காலையிலேருந்து உழைக்கிறியப்பா, அடுத்த நாள் கணக்கு முடித்தா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி சன்னிதானம் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு ரொம்ப அற்புதமாக சன்னிதானம் சொல்லுவாங்க, தம்புரா நீ செய்கிற தொண்டுக்கு நீ என்றைக்குமே நல்லா இருப்பப்பா, எதையும் எதிர்பார்க்காம நீ உழைக்கிறத நினைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குருமார்களுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் கேட்டாலுமே என்னது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த 4.5 ஆண்டு காலமும் சன்னிதானத்து கூட வாழ்ந்ததுங்கிறது என்னுடைய எத்தனை வருஷம் வாழ போகிறேன்னு தெரியல, ஆனால் என் வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையான அந்த காலகட்டம் சன்னிதானத்து கூட நான் வாழ்ந்தது தான். சிவாய நமः.